ஓம் சாந்தி. எல்லாரும் ஸ்திரமாக உட்காந்துக்கோங்க. அடுத்த 15 நிமிஷம் வரைக்கும் சரீரத்தை ஸ்திரமாக வைத்து கொள்ளலாம். எவ்வளோக்கு எவ்வளோ சரீரம் ஸ்திரமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆத்மாவை நம்ம புரிஞ்சுக்க முடியும். கண்களை மூடிக்கொண்டு உங்கள் சுவாசத்தில் கவனத்தை கொடுங்க. உங்களோட கனெக்ட் ஆகிக்கோங்க. உங்கள் சுற்றி என்ன நடக்குதோ அதை எல்லாத்தையும் மறந்துடுங்க. இதனுடைய தனியான பயணம். ஸோ உங்கள் சுவாசத்து மேலே மட்டும் கவனத்தை செலுத்துங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சுவாசம் சாந்தமாகுதோ மனமும் சாந்தமாகும், எண்ணங்களும் சாந்தமாகும். மனதில் டிஸ்டர்பன்ஸ் வரும்போது சுவாசமும் டிஸ்டர்ப் ஆகுது. அதனால சுவாசம் வரதை கவனிங்க, சுவாசம் வெளியே போறத கவனிங்க. சாட்சியா இருந்து அதை ஜஸ்ட் பாருங்க, அதை ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. உங்க மூச்சு சுவாசத்தை உங்க முழு கவனத்தையும் இப்ப உடல் பக்கம் கொண்டு போகலாம். தலையிலிருந்து பாதம் வரைக்கும் எங்க என்ன நடக்குதோ அதை ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்க. எங்கேயோ ஏதோ ஒரு ஈச்சிங் இருக்கா, இல்லை அந்த ட்ரெஸ்ஸை நம்ம பாடி மேலே டச் ஆகுறது, அந்த காற்று நம்ம மேலே டச் ஆகுறது, இது எல்லாத்தையும் ஜஸ்ட் பாருங்க. சாட்சியா இருந்து பாருங்க. இதெல்லாம் டெம்பரவரி. இப்போ ஒரு இடத்துல இச்சிங்காக இருக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு அது மறைஞ்சிருது. ஸோ அது எல்லாத்தையும் நான் சாட்சியா இருந்து பார்க்குறேன் ஸ்திரமா. இந்த உடலை அப்படியே மறந்துட்டே போங்க. சாட்சி பாவில் இருந்து தலையிலிருந்து பாதம் வரைக்கும் ஒவ்வொரு அங்கத்து மேலேயும் ஒரு வாட்டி உங்க கவனத்தை சுத்துங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனதில் வர எண்ணங்களை கவனிங்க. எண்ணங்களும் கடல் அலை போல உங்க மனதுல வர எண்ணங்கள் மற்றும் எனக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த எண்ணங்கள் நான் கிடையாது. மனதில் வர எண்ணங்கள், ஃபீலிங்ஸ், இதெல்லாம் நான் கிடையாது. நான் சச்சித் ஆனந்த ஸ்வரூப் ஆத்மா. நான் இந்த எண்ணங்கள் அல்ல. நான் சுகஸ்வரூபம், சாந்த ஸ்வரூபமான ஆத்மா. அதை நல்லா ஃபீல் பண்ணுங்க. நான் நிரந்தரமானவன். நான் சக்திசாலியான ஆத்மா. நான் ஏகாகிரச்சித் ஆத்மா. நான் ஸ்திரமா இருக்கேன். அந்த இதை ஃபீல் பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய பழக்க வழக்கங்களை பார்க்கலாம். எந்த ஒரு சம்ஸ்காரம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்கு, அதுக்காக எவ்வளவோ புருஷார்த்தம் பண்ணியும் போக மாட்டேங்குது. எந்த ஒரு சம்ஸ்காரம் அதை ஜஸ்ட் பாருங்க, வேற எதுவும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் சாட்சியா இருந்து பாருங்க. அதை இப்போ நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணல, எந்த ஒரு பிளானும் இல்லை. ஜஸ்ட் நான் சாட்சியாக இருந்து பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்.
அந்த சன்ஸ்காரத்தை பார்த்து அதை ஃபஸ்ட்டு நான் அக்செப்ட் பண்ணுறேன். இப்போது உங்கள் கண்கள் முன்னாடி உங்களுடைய தினச்சரியாவை கொண்டு வாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம், சென்டரில் இருக்கலாம், இல்லை மதுபனில் இருக்கலாம், இல்லை ஒர்க்கில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம். உங்கள் தினச்சரியாவை உங்கள் முன்னாடி கொண்டு வாங்க. காலையில் நான் எப்படி எந்திரிக்கிறேன், எப்படி நான் யோகா பண்ணுறேன், எங்கே உட்காடுறேன், அது எல்லாத்தையும் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. அமிர்த வேலைக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அதை அப்சர்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி கிளம்பி முரளிக்கு வரேன், அதை எப்படி நான் கேட்குறேன் அதையும் பாருங்க. சாட்சியாக பாருங்க எல்லாத்தையும். அப்புறம் முரளிக்கு அப்புறம் சாப்பாடு நான் எப்படி செய்கிறேன், எப்படி சாப்பிட்றேன், பேசிக்கிட்டே சாப்பிட்றேன்னா இல்லை மௌனத்தில் சமைச்சு மௌனத்தில் சாப்பிட்றேன்னா. அதுக்கப்புறம் உங்கள் சேவையை பாருங்கள். உங்கள் பக்கத்தில் உங்கள் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த ஆத்மாக்களையும் பாருங்கள். உங்கள் கூட உள்ள சீனியர்ஸ், ஜூனியர்ஸ், உங்கள் கோவொர்க்கர்ஸ், அவங்க எல்லாரையும் அந்த ஆத்மாக்களையும் பாருங்கள். சாயந்தரம் வரைக்கும் என்னுடைய ஸ்திதி என்ன ஆயிடுது அதையும் பாருங்க. ஜஸ்ட் எல்லாத்தையும் பாருங்க, சாட்சியா இருக்கு மட்டும். என்னுடைய சம்பந்தம் மக்கள் கூட எப்படி இருக்கு, மற்றவங்க கூட என்னுடைய சம்பர்க்கம் எப்படி இருக்கு, ஃப்ரீ டயத்தில் நான் என்ன பண்றேன், தனியாக ரூம்ல இருக்கும்போது என்ன பண்றேன், ஸ்பீச் கொடுக்கும்போது என்னுடைய ஸ்திதி எப்படி இருக்கு அதையும் பாருங்க. ஸ்டேஜில் உட்காந்து ஸ்பீச் கொடுக்கும்போது என் ஸ்திதி எப்படி இருக்கு, சாயந்தர நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன் அதை பாருங்க. நைட்டு தூக்கத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அதை பாருங்க. எப்படி தூங்குறேன், எந்த ஸ்திதியில் தூங்குறேன், சாட்சி பாவுல இருந்து பாருங்க. இன்னைக்கு நான் என்ன செஞ்சேன், காலைல இருந்து நைட்டு வரைக்கும் நல்லா செஞ்சேனோ அதை அப்படியே பாருங்க. யாரோட கிளாஸ் கேட்டேன், எங்க உட்காந்து இருந்தேன், என்ன புது பாயிண்ட் கத்துக்கிட்டேன், அது எல்லாத்தையும் பாருங்க. ஜஸ்ட் அதை அப்படியே உங்க கண் முன்னாடி கொண்டு வாங்க. எல்லாத்தையும் சாட்சியா நான் பார்க்கிறேன். நான் ஆத்மா இப்போது சூக்ஷ்ம வதனத்துக்கு போறேன். அங்க பாபாட்டேந்து திருஷ்டி வாங்குறேன். பாபா எனக்கு வரம் கொடுக்கிறாரு, சாட்சி பவன் வரதானம் கொடுக்கிறாரு. உங்க முன்னாடி ஒரு ஸ்கிரீன் பாருங்க. அங்க அந்த ஸ்கிரீன்ல என்னோட வாழ்க்கையில வந்த பரிஸ்திதி எல்லாம் தெரியுது. ஒரு பேப்பர் வந்தது, அது போயிடுச்சு, அதில் நான் பாஸ் ஆயிட்டேன். வாழ்க்கையில வந்த பெரிய பெரிய பேப்பர் அதெல்லாம் ஒரு பேப்பர் டைகர் தான். யாரோ இறந்து போயிட்டாங்க, யாரோ எனக்கு ஏமாத்தினாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது, அதெல்லாமே ஒரு பேப்பர் தான். இது வந்தது போச்சு. இதெல்லாம் ஒரு விளையாட்டு பொருள். அதில் நான் விளையாண்டுட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில் எதெல்லாம் நடந்ததோ அது ஜஸ்ட் ஒரு விளையாட்டு தான். அது எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக அந்த கார்ட்டூன் ஷோவை நான் பார்க்குறேன். புது புது ஆத்மாக்கள் வராங்க, பழைய ஆத்மாக்கள் போகிறாங்க, புது பிளேயர்ஸ் வராங்க, பழையவங்க போகிறாங்க, கதை நவுந்து போயிட்டே இருக்கு. அதில் கொஞ்சம் சஸ்பென்ஸும் இருக்கு. இதெல்லாம் இந்த நாடகத்தில் நடந்துட்டுருக்கு. ஒரு கார்ட்டூன் ஷோ மாதிரி நடந்துட்டுருக்கு, ஒரு மிக்கி மவுஸ் ஷோ மாதிரி நடந்துட்டுருக்கு. உங்கள் டிபார்ட்மெண்ட்டை பாருங்கள், உங்கள் வீட்டை பாருங்கள், உங்கள் ஆஃபீஸ், உங்கள் சென்டர் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்த சாட்சியாக இருந்து பாருங்கள்.
இந்த நேரம்தான் நான் ஃபரிஷ்தா ஆகிறதுக்கான நேரம். அதனால் இதில் வர சேலஞ்சஸ் எல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த சிலை ரெடி ஆயிட்டிருக்கு. என்னை பூஜைக்கு தகுந்தவங்களாக மாற்றிட்டு இருக்காங்க. சிலையை செதுக்கி செதுக்கி பூஜை ஆத்மாவை மாற்றுறாங்க. ஒரு பெரிய மலை முன்னாடி இருக்கு, அதை நான் ஏறியே ஆகணும். அதில் ஏணிப்படி இருக்கு. ஆனால் நான் பயப்படலை. ஒவ்வொரு பிரச்சனையும் நான் ஏணிப்படியாக மாற்றி இன்னும் முன்னாடி போயிட்டே இருக்கேன். நான் பாரஸ் மணி. எனக்கு வாழ்க்கையில இது அக்னி பரீட்சை. ஆத்மாவில் எல்லா அலுப்பும் நீங்குது. நான் தூய்மையாய்க்கொண்டே இருக்கின்றேன். நான் ஃபரிஷ்தா. தூய்மையாய் கொண்டிருக்கின்றேன். ஜென்ம ஜென்மமா உள்ள பாவங்கள் எல்லாம் அழியுது. இப்ப எந்த கம்ப்ளைண்டும் இல்லை, எந்த துக்கமும் இல்லை. இந்த ட்ராமா பர்ஃபெக்டானது, ரொம்ப அக்யூரேட் ஆனது, நியாயக்காரியானது, நியாயமானது. இந்த ட்ராமா சத்தியமானது. ட்ராமா இது வரைக்கும் இதெல்லாம் நடந்தது என் வாழ்க்கையில், அது எல்லாமே பாபாவோடைய கிஃப்ட். நான் அது எல்லாத்தையும் அன்பா ஏற்றுக்கிறேன். என் வாழ்க்கையில் இது வரைக்கும் எதெல்லாம் நடந்ததோ அதை அன்பா ஏற்றுக்கிறேன். நான் ஏதாவது தவறு செய்திருந்தா அதுக்காக மன்னிப்பு கேட்குறேன். மன்னிப்பு கொடுத்துட்டேன். நான் ஃபரிஷ்தா. மீண்டும் இந்த உடல்ல பிரவேசம் செய்கிறேன். உங்கள் கண்களை திறந்துக்கோங்க. பாபாவை முன்னாடி பார்த்து அவர்கிட்ட இந்த சக்திசாலியான திருஷ்டி வாங்கிக்கோங்க. பாபாவுடைய கண்களில் இருந்து சக்திசாலியான திருஷ்டி வருது. பாபா, நான் இன்னிலிருந்து எல்லாத்தையும் உங்களுக்கு சமர்ப்பணம் பண்றேன். இந்த புருஷார்த்தத்துக்கான போஜ், சேவாய்க்கான சிந்தா, கவலை, அதையும் உங்களுக்கு ஒப்படைக்கிறேன். என்னுடைய எல்லாமே நீங்க தான் பாபா, எல்லாமே நீங்க தான். அதனால எல்லாத்தையும் உங்களுக்கு சமர்ப்பணம் பண்றேன். பாபா, என்னுடைய டயர்ட்னஸை நீக்குங்க. இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை. ஞானம் இல்லை, யோகா இல்லை, தாரணை இல்லை, சேவை இல்லை, எதுவுமே இல்லை. உங்களுடைய அன்பை தவிர என்கிட்ட வேற எந்த ஒரு செல்வமும் இல்லை. இந்த பரமாத்மா அன்பு மட்டும் என்னுடைய மிகப்பெரிய செல்வம். பாபாட்டின்னு அந்த திருஷ்டி வாங்குங்க. அதை நல்லா ஃபீல் பண்ணுங்க. பாபாவுடைய சக்தியால் என் மனம் சாந்தமாகிவிட்டது. அதை ஃபீல் பண்ணுங்க. அதை பாருங்க. நான் சாட்சியா இருந்து எல்லாத்தையும் பார்க்கிறேன். நான் ஆத்மா சாந்தமா இருக்கேன், ஸ்திரமா இருக்கேன். நான் சாந்த சேத்தாத்மா. பாபாவுடைய சக்தியை ஃபீல் பண்ணுங்க. அவருடைய திருஷ்டி, அவருடைய வரதான கரங்கள், அதை நல்லா ஃபீல் பண்ணுங்க. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.